வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து ஒரு சம்பவம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா, நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அதாவது ஒரு கல்லூரி மாணவி 20 வயதான ஒரு மாணவி வந்து கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 நபர்களால் அது வர்ணிக்கக்கூடாத ஒரு விஷயம். அதாவது கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அபாண்டன்ஸ் ஸ்பேஸ், யாரும் வராத ஒரு ஏரியா. அந்த இடத்துல வந்து தன்னோட ஆண் நண்பர் கூட காரில் போனதில் அந்த இடத்துல நிப்பாட்டி நின்றுருக்காங்க. வண்டி நபர்கள் இருக்கிறத பார்த்து 3 நபர்கள் வந்து தன்னோட கார் கண்ணாடியை உடச்சி, அவங்க கார் கண்ணாடியை உடச்சிட்டாங்க. கார் கண்ணாடியை உடச்சி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனை தலையை பயங்கரமாக தாக்கி அந்த பொண்ணை தரன்னு இழுத்து பக்கத்தில் போய் அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வயதான பொண்ணு தான். இந்த 3 நபர்களும் வந்து கற்பழிச்சாங்களா, சரக்கடிச்சாங்களா, இல்லை வந்து ட்ரக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இவங்க பண்ணியிருக்காங்களாங்கிறது விசாரணை ப்ளஸ் அதை தாண்டி வந்து பல டெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் அந்த இடத்துல இந்த நபர்கள் போனதுக்கான காரணம், அதாவது அந்த பொண்ணும் பையனும் அதாவது விக்டிமை ப்ளேம் பண்ணுறதை தாண்டி இவங்க எதுக்கு அங்கே வந்தாங்க, இந்த பொண்ணு எதுக்கு அந்த இடத்துக்கு போச்சு, இந்த பையன் எதுக்கு அந்த ஓரமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க, மேபி வாட் எவர், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து பேசுறதுக்காக போயிருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அவங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த இடம் வந்து ஒரு தவறுதலான இடம், அது குற்றம் நடக்கிறதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆமாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க என்ன தெரியும், மேபி அவங்க பேசுறதுக்கு போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வாட் எவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. எந்த நபர் கூட போகிறதுக்கான ரைட்ஸ் இந்த நாட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வந்து இல்லீகலாக ஒரு மதுபான கடை வந்து இயங்கிட்டு இருக்கு. மதுபான கடைங்கிற தாண்டி இல்லீகல் லிக்கர், அதாவது அந்த அவுட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து சரக்குகளை விநியோகம் பிளாக்ல விற்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 ரூபா சரக்கு 200 ரூபா விற்கிறது, அதை தாண்டி கிடைக்காத பட்சத்தில் வந்து வாங்குவாங்க. கரெக்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த ஒரு இதில் மக்களுக்கு தேவை இருக்குல்ல. ஸோ அதனால எந்த ஒரு ஏரியாவில் கொண்டு வச்சாலும் ஓடக்கூடிய இயங்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் வந்து சரக்கு தான். ஸோ அதில் வந்து இதை கன்சியூம் பண்ணுறதுக்காக இந்த 3 நாய்களும் வந்துச்சான்னு தெரில. இதை என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இவங்க நோட் பண்ணி அந்த பையனோட காரை கண்ணாடியை டோட்டலாக பிரேக் பண்ணி அந்த பையனோட தலையை அடித்து அன்கான்ஷியஸ் லெவலுக்கு அந்த லெவலுக்கு வரைக்கும் அடித்து அந்த பொண்ணை கார்லேருந்து தரன்னு இழுத்து பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தள்ளி போய் கேங்ரேப் பண்ணியிருக்காங்க, கற்பழிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கான மூலப்பொருள் நீங்கள் எதுவாக பார்க்குறீங்கன்னா, மக்கள் எதுவாக பார்ப்பாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஒரு மூலப்பொருள் நீங்கள் எதுவாக பார்ப்பீங்க? அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போனது தவறா, இல்லை இல்லீகலாக அந்த இடத்துல வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் எந்த ஒரு கேமரா இல்லாத ஒரு இடத்துல, செக்யூர்டாக இல்லாத இடத்துல தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு மதுபானம் அந்த இடத்துல இயங்குதுன்னா, விநியோகம் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து போலீஸோட சப்போர்ட் இல்லாமல் இயங்குறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட நாலேஜ் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி பல கிரைம்ஸ் நடந்திருக்கிற பட்சத்தில் அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்த செக்யூர் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து தொடர்ந்து பல கிரைம்ஸ் நடக்குது. ஸோ அதில் வந்து போலீஸ் பேட்ரோல் வர்றது, இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மக்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, விக்டிம்ஸை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு எதுக்கு, உனக்கு எதுக்குமா இந்த வேலை, நீ எதுக்கு அவங்க கூட தனியாக போகணும். அப்போது நாளைக்கு ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்கள், ஒரு பர்சனோ அவங்களோட மனைவியோ ஏதோ ஒரு வீட்டில் சண்டை போட்டுட்டு சமாதானப்படுத்துறதுக்காக சரி வெளில கூட்டு போகலாம் அப்படிங்கிறத ஓரமாக போய் சண்டை போடலாம், இல்லை பேசலாம், இல்லை ஒரு பையனோ ஒரு பொண்ணோ லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு பொண்ணுமா கூட போயிருக்கலாம், பேசலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் போகும்போது அதை நீங்கள் என்ன காரணமாக சொல்லுவீங்க? இந்த பையன் கூட போயிட்டான், இல்லை பொண்டாட்டி புருஷன் கூட போயிட்டான்னா, இல்லை வந்து பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூட போயிட்டான்னா, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? வாட் எவர், யார் கூட வேணாலும் போகலாம். ஆமாம், அந்த இஷ்யூஸும் இருக்கு. பட் இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இஷ்யூ கிடையாது. எப்படி அந்த நபர்கள் 3 பேர்கள் இல்லை, ஆக்சுவலாக இந்த இடத்துல மக்கள் பிளேம் பண்ணுறது யாரை தெரியுமா? விக்டிம்ஸை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மனநிலை எப்படி போயிடுச்சுன்னா, சரி ஓகே அவன் வந்து கற்பழிச்சிருக்கான், அவன் போதையில இருக்கானா, இந்த பொண்ணுக்கு அறிவு இல்லையா, இந்த பையனுக்கு அறிவு இல்லையா, இவன் எப்படி அவங்க கூட்டு போனான்? ஆமா, ட்ரெடிஷனலி we are from Tamils because we expected that தானே. அதுதான் அந்த தமிழ்ங்கிற வந்து ஒரு ட்ரெடிஷன் பாரம்பரியத்தினால மக்கள் வந்து அது விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆமா ஆமா, நம்ம வீட்டு பொண்ணுங்கள் சட்டங்கள் உள்ள வந்தனால நீ இன்னொருத்தன் பொண்டாட்டி நீ வச்சிருந்தாலும் சரி, நீ இன்னொருத்தனை இது பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கன்சர்னோட இருக்கிற பட்சத்தில் அது தவறு இல்லைங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரூஃப் ஆகுது. அதாவது திராவிட ஆட்சியில
திராவிட ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ வாட் எவர், அது எந்த ஆட்சியோ திராவிட சட்டம் இருக்கிறது, கழகத்தின் சட்டம் அப்படிதான் சொல்லுது. ஸோ அந்த முற்போக்கான சிந்தனையில இப்படி இந்த மக்கள் ஓடிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த சட்டத்தின்படி தானே நம்ம பேச முடியும். அப்ப அந்த சட்டத்தின்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு இடத்துல செக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னா அரசாங்கத்தோடது, காவல்துறை. அந்த இடத்துல வந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு வலுவிழந்த ஒரு 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 அரசாட்சி நீங்க கொடுத்துட்டு இருக்கிற பட்சத்துல தானே இந்த அளவுக்கு ஒரு குற்றம் நடந்ததுக்கான காரணமா இருக்கு. அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு காரணம் இதுதானே. ஆக்சுவலா பல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து அங்க வந்து கரெக்டான விதத்துல கேப்சர் பண்ண முடியல, இவங்களை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு காலையில தான் என்ன பண்ணியிருக்காங்க, மூணு பேரையும் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மூல காரணம் நீங்க என்னன்னு பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற விநியோகப்படுத்தக்கூடிய மதுபானங்கள். நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுல பெரிய லெவலில் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு காலைல 11 மணிக்கு அறிக்கை கிடையாது, போராட்டம் மேற்கொள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை நேற்று கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு போராட்டம் மேற்கொள்ள போறோம் அப்படின்னு. இன்னொரு பட்சத்துல போராட்டம் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சிக்காரங்க நேத்திக்கு வந்து அந்த மதுபான கடைகள் வந்து அது கடை கிடையாது, மதுபானத்தை ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல இருந்து டிஸ்போஸ் பண்ணி உடச்சி இது பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த இடத்துல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த பசங்க சீமான் தலைமையெல்லாம் கிடையாது, பசங்க கட்சியில் இருக்கிற பசங்க கொள்கைவாதிகள் என்ன பண்ணாங்க, நேரா போய் அந்த ஒட்டுமொத்தமா அடிச்சு நொறுக்கி, கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீ என்னடான்னா இந்த அளவுக்கு இல்லீகலா ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்க, சரக்கு ஓட்டிட்டு இருக்க அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட ஆதங்கத்தை காணிச்சிருந்தாங்க. இதே இதுதான் ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த இரணியல்ல வந்து என்ன பண்ணாங்க, இந்த அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஒரு டாஸ்மாக் நடந்து, அது வந்து அந்த ஜங்ஷன்ல இருக்குதா, அதுவும் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, வாட் எவர், அது எங்கனாலும் இருக்கட்டும், ஸ்கூல் பக்கத்துல கூட இவங்க வைப்பாங்க. ஆனா வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த கடையை வந்து அகற்றுறதுக்கு 20 நாளுக்கு முன்னாலே. ஆமா, ஏன்னா இவங்க இந்த திராவிட ஆட்சிங்கிற பட்சத்துல, அது திராவிட ஆட்சியோ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ, ஏடிஎம்கே வரும்போது 500 கடைகளை 2016 அகற்றினாங்க, மூடினாங்க. ஆனால் மூடிட்டு அவுட்டரில், சிட்டிக்கு அவுட்டரில் திறந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து என்னென்னா 20 நாட்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. எதுக்காகனா லைக் சோன்ஸோ கடையை வந்து மூடுறதுக்காக. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போலீஸ் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல போராட்டம் பண்ண நாம் தமிழர் கட்சிக்காரங்களை எல்லாமே அடிச்சு விரட்டினாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு அறிக்கை வரல ஒரு காரணத்தினால. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று முன்தினம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே இன்னும் இந்த கடையை மூடலன்னு சொல்லிட்டு திருப்பி முற்றுகை போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இறங்கி பண்ண நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இந்த இடத்துலையும் இந்த பொண்ணோட விஷயத்துலையும் கற்பழிக்கப்பட்ட இந்த சம்பவத்துல கூட சரியான இடத்துக்கு கரெக்டான டைம்ல போய் அந்த கடை இன்னும் இயங்கிட்டு இருந்த கடையையும் அடிச்சு அகற்றின ஒரு பாராட்டக்கூடிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்கிறது நம்ம பாராட்டக்கூடிய. அதை தாண்டி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் இனிமேல் வந்து டிவிக்கு 2.0 என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து கொண்டு போயிருந்தாங்க, ஒரு போராட்டத்தையும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்க எந்த அளவுக்கு இதில் முன்னேறப்பா இதை பண்ணி கொண்டு போவாங்கங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. நான் அறிக்கை கொடுத்துருக்காங்க, போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இது நாம் தமிழர் கட்சிக்கு ஜால்ரா போடுறதுக்கோ இல்லை வந்து டிவிகேக்கு ஜால்ரா போடுறதுக்கோ நம்ம பேச வரல. ஸோ நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைஞ்சு போராட்டத்தில் களத்தில் இறங்கினா மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கோ இதை தாண்டி இன்னும் யாருமே பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம இந்த விஷயத்தை பற்றி தான் மிகப்பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கோம். எந்த விஷயம்னா இந்த கோயம்புத்தூரில் நடந்த விஷயம். ஆக்சுவலாக 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சென்னை கொளத்தூரில் வந்து இந்த கோயம்புத்தூர் சம்பவம் பேசப்பட்ட ஒரு காரணத்தினால நம்மளுக்கு எல்லாம் தெரியுது, நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். 2 நாட்களுக்கு முன்னாடி கொளத்தூரில் என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டாலினோட சொந்த தொகுதியில் விடியகாத்தால் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவங்க பெண்கள் உட்பட ஆண்கள் உட்பட எல்லாருமே என்னென்னா அந்த அருவாள் கத்தியெல்லாம் இருக்குல்ல, ஆமாம், வெட்டி இருக்காங்க. எதுக்கு வெட்டுறாங்கன்னு அவனுக்கே தெரில, எதுக்கு வெட்டிட்டு ஓடினான்னு அவனுக்கே தெரில. காரணம் என்னென்னா போதை. அது கஞ்சா போதையா, சரக்கு போதையா, இல்லை மெத்தடிச்சானா, இல்லை என்ன அவன் உட்கொண்டான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அரசாங்கமே போதைப் பொருளை என்னன்னா டாப்ல வச்சு விற்கிறனால. ஆமாம், அதாவது நீ இந்த இடத்துல டார்கெட் பண்ணி வித்துட்டு இருக்க. எதை டார்கெட் பண்ணி வித்துருக்கனா, சரக்கை டார்கெட் பண்ணி வித்துட்டு இருக்க.
ஸோ ஒரு சட்ட ஒழுங்கையோ இல்லை வந்து ஒரு பெண்களுக்கான பாதுகாப்போ மக்களுக்கான பாதுகாப்புல நீ டார்கெட் வைக்காம அதை சீர் செய்யாம ஒவ்வொரு ஆண்டும் நீ இந்த சரக்கு விற்கிறதுல டார்கெட் வைக்கும் போது எப்படி அந்த ஒரு மாநிலம் சிறப்பான ஒரு மாநிலமா புரியுது. நீங்க அந்த ரூட் காசை சொல்லுதீங்க, எது வேறாட்டு இருக்குதோ இதை ஒழிச்சாதான் அது ஒழியவே செய்யும். இப்போ ஒருத்தன் கொலை பண்றான், ஒரே பண்றான், 80% ஆஃப் த ரேப்புக்கும் மர்டருக்கும் மூலப்பொருள் எதுவா இருக்கு? போதை. சரக்கு இல்ல, போதை. அது சரக்குலயும் வருது, கஞ்சாலையும் வருது, தன் மனதின் வேற என்ன ஒரு விதத்துலயும் வருது அவங்க கன்சியூம் பண்ற ட்ரக். ஸோ அதுக்கு தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? அரசாங்கம் தான் இருக்கு. ஆனா அரசாங்கத்தோட பெரிய தொழிலே எதுவாட்டு இருக்கு இல்லை, அதுதான் அந்த அரசாங்கமே சரக்கு விற்கிறத டார்கெட் பண்ணி அவங்க இந்த ஆண்டு இத்தனை இவ்வளோ கோடி ரூபாய் நாங்கள் விற்றுருக்கோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நீங்கள் சொல்லும்போது அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான். திராவிட மாடல் அரசு தானே. நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து திராவிட மாடலை மட்டும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லா ஆட்சி காலகட்டத்திலையும் இருக்கு. நீங்க வந்து கேரளாவுக்கு போனா அங்க கல் இருக்கு, ஆனா அங்க வந்து சரக்கே இருக்கு, கல்ல இருக்கு, ஆனா கொஞ்சம் கிரைம்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா கல்லூர் கன்சப்ஷன் அதிகமா இருக்கனால நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இருக்கதான் செய்யுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உங்ககிட்ட ரிசோர்சஸ் இருக்கு, வேற ரிசோர்சஸ் இருக்கு, வேற பிசினஸஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம இந்த சரக்கை வித்து நம்ம இந்த சரக்கு மூலமா டார்கெட் வச்சு 50,000 கோடி 1 லட்சம் கோடி மாசம் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சிடலாம், அது மூலமா தமிழக அரசாங்கத்தை ஓட்டிடலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இல்ல அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு கொலை கற்பழிப்பு நடந்தாலும் கண்டுக்காத அளவுக்கு அரசாங்கம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில தான் ஜாஃபர் சாதிக் மிகப்பெரிய லெவலில் ஸ்டேட் போஸ்டிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. பெரிய ட்ரக் மாஃபியா மனசுல பேப்லோ எஸ்கோபர் நினைச்சு மிகப்பெரிய லெவல்ல ட்ரக்ஸை வித்துட்டு இருந்த, விநியோகம் பண்ணிட்டு இருந்த நபர், கடத்தல் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இந்த ஆட்சியில இருந்து நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் எதையும் யாரையுமே இரையாக்காம காப்பாற்ற? அது மாதிரியே இந்த சென்னை, கோயம்புத்தூர் மாதிரிப்பட்ட முக்கிய நகரங்களில் இந்த ரெஸ்டோபாஸ் மற்றும் பப்புகளில் வந்து என்ன ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் கப்புலாக வந்தால் கேர்ள்ஸுக்கு இலவசம். இது என்ன மாதிரியான சமூகத்தை வந்து நேரடியாக உருவாக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா பல இடங்கள் ரெஸ்டோபார் மட்டும் கிடையாது, தாண்டி பல இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா இந்த சரக்கு ப்ளஸ் ட்ரக்ஸ் மோஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்டோபாஸ் இந்த பப்பில் எல்லாம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜோடியாக உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகிறதுக்கே நீங்கள் ஜோடியாக தான் உள்ளே போகலாம். உள்ளே போகும்போதே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை உள்ளே போய் கிளைம் பண்ணிக்கலாம், சரக்கு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இதான் அங்கே உள்ள இருக்கிற ரூல்ஸ். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். ஒரு பொண்ணு, நீங்க அந்த பொண்ணுக்கு ஃப்ரீ ஆஃபர் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டார்கெட், அரசாங்கத்தோட டார்கெட் என்ன, பெண்களை கெடுக்கணும். அப்பதான் ஃபேமிலிஸ் இந்த வருங்காலத்துல இவங்களுக்கு சும்மா கறக்கி ஒரு குத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டை. இல்லை அதுதான், அதாவது பெண்களோட வாக்குகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து சரக்கை ஊற்றி கொடுக்கறத தாண்டி அண்டா குண்டாங்களை கொடுத்து கவர் பண்ணுறது. அதாவது என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த காலகட்டம் வரைக்கும் ஓரளவு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்கன்னா, பாத்திரங்கள் கொடுக்குறது, மிக்சி கொடுக்குறது, கிரைண்டர் கொடுக்குறது, இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்க வாக்குகளை கவருவாங்க. ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுத்து. இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் என்ன பண்ணிட்டாங்க, சரக்கு ஊற்றி கொடுத்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் சலுகைகள்லாம் கொடுத்து அவங்கள ஊற்றி கொடுத்து அவங்கள அது ஒரு கற்பழிப்பு, அங்கே ஒரு அத்துமீறல் நடக்கும்போது அது யாருக்கு எதிராக போகுதுன்னா சட்ட ஒழுங்கு எதிராக. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மூலப்பொருள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன, சரக்கு, போதை. எதையுமே உங்களை தடுக்க முடியல. இல்லை ஆஃப்டர் ஆல் பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் கேட்டு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, பெரிய போதையெல்லாம் இல்லை, கூலிப்புன்னு ஒன்று கேளுங்க, தடை செய்யப்பட்ட பொருள் தானே. இந்த கூலிப்புன்னு ஒரு விஷயத்தை கேட்டால் ஈஸி ஆக்சஸில் இருக்குது. ஈஸி ஆக்சஸாக இன்றைக்கும் சென்னை உட்பட தமிழ்நாட்டில் குக்கிராமம் எல்லா இடத்துலையும் புழக்கத்தில் இருக்குது. அதை கூட ஒரு அரசாங்கத்தில் ஒழிக்க முடியலைன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் நம்ம நாளைக்கு யாருக்கிட்டே இருந்து காப்பாற்ற போகிறோம்னு எனக்கு தெரியல. ஏன்னா போதைங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம நாட்டில் இல்லைன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு கொலை கற்பழிப்பு கிட்டத்தட்ட 90% எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிரும். ஏன்னா அதுக்கு மூளைப்பொருளே இந்த ஒரு விஷயம்தான். ப்ளஸ் சினிமாவும் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமா அதுவும் இவங்க கையில தான் இருக்குது. இல்ல சினிமா உட்பட, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் அவங்க கிட்ட இருந்து தான் சினிமாவும் இருக்கு, சரக்கு இருக்கு, எல்லாத்தையும் மேஜரா பண்ணிட்டு இவங்க இந்த முற்போக்கு கொள்கைன்னு சொல்லிட்டு இந்த ஃபெமினிசம் சொல்லி டாக்ஸிக் ஃபெமினிட்டியே அலோவ் பண்றாங்க. ஃபெமினிசம்னா பெண்ணியம், தாய்மை முதலானவைய ஊக்கப்படுத்துறதை தவிர இவங்க டாக்ஸிக் ஃபெமினிட்டி, அதாவது டாக்ஸிக் மென் எப்படி இருப்பானோ டாக்ஸிக் உமன்ஸையும் இவங்க உருவாக்க பார்க்கல. அதாவது என்னன்னா, ஆமா வர்ற காலத்துல இதோட சோகம் என்னன்னா பெண்களும் அது வந்து ஏத்துக்கிறாங்க. ஆமா, அது வந்து இவங்க சினிமா மூலமா தான் புஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களும் அந்த ஒரு சித்தாந்தத்தை ஏத்துக்கிறாங்க. கரெக்ட் தான், நம்ம இந்த சொசைட்டி இதுதான், நம்ம இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கணும், இதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து நம்மள வந்து அங்கேயும் இப்படிதான் இருக்காங்க. உண்மையிலேயே
நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல எலைட்டான ஆடியன்ஸ் இருக்கிற, நல்ல எலைட்டான பீப்புள்ஸ், நல்ல எலைட்டான ஃபேமிலியில் இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது இவங்களுக்கு தெரில. நார்மல் பப்ளிக்ஸ் இருக்காங்கல்ல, லோவர் மிடில் கிளாஸ், அதை தாண்டி வந்து புவர் பீப்புள்ஸ், இவங்க எல்லாருமே என்னென்னா தன்னை ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக காணிக்கிறதுக்காக ஒரு பப்புக்கு போகிறதுக்கோ, நானும் சரக்கு அடிப்பேனோ, நானும் தம் அடிப்பேனோ, டிப்ரெஷன் ஒன்றுமே இருக்காது. ஆனால் எல்லாரும் தம் அடிக்காங்கிறதுக்காக தம் அடிக்கிறது இது வந்து புகுத்தப்படுது. ஸோ இதை கன்சியூம் பண்ணுறது யாருன்னா லேமன்ஸ், நார்மல் மக்கள். மேலே இருக்கிறவன் அந்த ஒரு அரசாட்சி பண்ணிட்டு இருக்கவன் வந்து அவன் ஒழுக்கமாக இருக்கான். ஒழுக்கமாக இருக்கானுங்கிறது அடிக்கலன்னு சொல்லலை, யோக்கியன்னு சொல்லலை. ஆனால் அவனோட லிமிட் என்ன, அவனோட ஒரு கட்டுப்பாடுங்கிறது அதில் கட்டுப்பாட்டாக இருக்கான். ஆனால் நம்ம மக்கள் என்னென்னா ஊற்றி கொடுத்தா கடன்னு குடிக்கிற அளவுக்கு இதாகி கடைசியில் என்னென்னா அத்துமீறி கொலை, கொள்ளை, கற்பழிப்பில் போய் முடியுது. ஸோ நம்ம பேசினா அது பூமர்னு சொல்லுவாங்க, பிற்போக்குவாதின்னு. ஆமாம், தமிழ் ட்ரெடிஷனை இந்த திராவிட ட்ரெடிஷன் ஆனது அரைச்சிட்டு அப்படியே ஒரு அதுதான் மக்களும் அதை போக 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 ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் வருத்தம் அளிக்குது. ஸோ அதை என்னதான் தலைகீழ இருந்தாலும் சரி சில விஷயத்த மாற்ற முடியாது. நம்ம என்னதான் பேசினாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மாற்ற முடியாது. இருந்தாலும் மக்களுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டது, எது அவங்க வருங்கால வாழ்க்கைக்கு தகுந்ததா இருக்கும், அவங்க பிள்ளைகளுக்கு எது தகுந்ததா இருக்கும்னா அவங்களுக்கு தெரியும். அது அவங்க முடிவு பண்ணல. அதாவது என்னன்னா இந்த பிக் பாஸ் ஷோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா, உண்மையிலே பிக் பாஸ்ல வந்து தகாத விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுமே ஒரு கர்மமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பப்ளிக்ல சைக்கோவா இருக்கிற சோஷியல் மீடியா தரதலைங்களை உள்ள தூக்கி வச்சுட்டு அதை ஒரு என்டர்டைன்மெண்டா மக்கள் எப்படி டிஆர்பி எல்லாரும் பார்ப்பாங்க, லைட்டா பிரபலமா இருக்காங்க, அதுவும் வந்து கையில தொட முடியாததாட்டு இருக்குது எல்லாம். இல்ல அதுதான், ஆமா, அவங்கள கொண்டு போய் உள்ள புகுத்தி உட்கார வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதை மக்கள் கிட்ட ஓனா லைக் வந்து வலிக்காம ஊசி குத்துற மாதிரி குத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஞானவான் ஒரு ஆளு நடத்திட்டு இருக்காரு. யாரு? விஜய் சேதுபதி. அதாவது விஜய் சேதுபதியோ கமலஹாசனோ இந்த இடத்துல நம்ம குத்தம் சொல்லி பிரோஜனம். ஏன்னா அவங்க இயல்பாட்டே நடிக்கிறவங்க தான், கான்ட்ராக்ட்ஸுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தா பிணமும் வாய் பழக்கம். அதனால அவரு நடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு கர்மம் பிடிச்ச ஷோல வந்து நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கமல் கூட சரி ஓகே, மார்க்கெட் டவுன் ஆகிற இடத்துல அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு. கேரளால மோகன்லால் அப்படிங்கிற விஷயத்துல ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மக்கள் அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. தப்புச்சிக்கு பிக் பாஸ் சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டுல கூட சத்தம் கேட்கும் நைட் உட்காந்து பாக்குறது. ஸோ அது எந்த மாதிரி ஒரு மனநிலையில கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க, கன்சியூம் பண்ணுவாங்க. மக்கள் கன்சியூம் பண்ணிட்டு ஓ இது நல்லா இருக்கு, இதை நம்மளும் நம்ம வீட்டுல உள்ள கடைபிடிக்கலாம். இது வேற ஒன்றும் இல்லை, நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே கடைசி பாதிப்பு அடைகிறது யாருன்னா நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்க. காரணம் என்னன்னா அதுதான் ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. நீங்க எங்க சுத்தி வளர்ந்து பார்த்தாலும் சரி, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான மூலப்பொருள் எதுவா இருக்கும்னா போதை. அந்த போதையை அரசாங்கம் நினைச்சா ஒரே கட்டில தடுக்க முடியும். ஆனா இன்னும் தடுக்காம இருக்காங்க. அவங்களால கட்டுப்படுத்த முடியலைன்னா அரசாங்கத்தோட மார்க்கெட்டே அதில் தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டை வச்சுக்கிட்டா தான் மக்களை போதையிலே வச்சுக்க முடியும். மக்களை போதையிலே வச்சுக்கிட்டா தான் அவங்க நினைக்கிற பட்டனில் போய் நம்மளால் வாக்களிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆடுகளாக இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருந்து மக்களாட்டு தகுந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வர காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியும் மக்கள் எடுப்பாங்கன்னு நம்புகிறோம், விரும்புகிறோம். இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது மாதிரி சம்பவங்களை இனியும் நடக்காமல் இருக்க வேண்டிக்கிறோம். நன்றி.